நமஸ்காரம். இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? இந்த கேள்வி எதை பற்றியோ வரும். நமக்கு சம்பந்தமே இல்லாதது, நிச்சயமாக அதை பற்றி எதுவுமே தெரியாதது. இதை பற்றியெல்லாம் உங்கள் அபிப்பிராயம் என்ன? உங்கள் ஒப்பீனியனை சொல்லவும். இப்படி கேள்விகள் வரும்போது இது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. நமக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. திடீரென்று அரசியலில் ஏதோ பற்றியோ, விளையாட்டுத் துறையில் ஒன்றை பற்றியோ கேட்டால் எப்படி தெரியும்? அபிப்பிராயம் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டே இல்லைன்னு ஆகும். மறுபடியும் எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்க வேணுங்கிற தேவையில்லை. நம்மோட தொடர்புடைய விஷயங்களில் ஸ்டாண்ட் இருந்தால் போதும். அதைவிட ஸ்டாண்டை காட்டிலும் எக்ஸிகியூஷன் இருந்தால் போதும். செயல்படுத்த வேண்டும். அபிப்பிராயம் சொல்லுவர்களே பல பேரும் டிஸ்க்ளைமர் போட்டு விடுவார்கள். இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், இதை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதன்படியெல்லாம் நிற்க மாட்டார்கள், நிற்கவும் முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கும் போதே ஏதோ அரசியலை பற்றியோ, உலக நடத்தைகள் ஒன்றை பற்றியோ, அல்லது இதிகாச புராணங்களில் கூட கான்ட்ரவர்சியலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியோ டிபேட் வந்துவிடும். பிள்ளைக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், பெண்ணுக்கு ஒன்று இருக்கலாம், மாமனாருக்கு ஒன்று இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அது இவர்களுக்கு பயனே இல்லாத டிபேட்டாக இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே எதில் வரும் என்றால், விபீஷணனையும் ராமன் ஏற்றாராமே, எவ்வளவு கருணை! பரதன் தனக்கு நாடு கிடைத்திருந்தாலும் அதை கொண்டு போய் ராமனிடத்தில் சமர்ப்பித்து திரும்ப வர சொன்னாராமே, எத்தனை நேர்மை! அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு யாரும் கேட்க மாட்டார்கள். ராமாயணத்திலும் நாம் சந்தேகிக்கட்ட சில கட்டங்கள் எல்லாம் வரும். அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? இதுதான் கேட்பார்கள். சூர்பனகை காது மூக்கு அறுத்தது சரியா? சீதையை காட்டில் கொண்டு போய் விட்டது சரியா? இது கேள்வி கேட்பார்களே தவிர அதற்கு பின்புலத்தில் எவ்வளவு கதைகள் இருக்கின்றன, ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியாது. வாலியை மறைந்திருந்து கொன்றது சரியா? அதை வாலியே சரின்னு சொல்லிவிட்டு மரணம் அடைந்தான், அது தெரியாது. இதே போல கான்ட்ரவர்சியல் கேள்விகள் எல்லாம் கேட்டு அது நம்ம குடும்பத்துக்குள் வந்து அதை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் அதற்கு ஃபாராக பேசி, ஒருத்தர் அகேன்ஸ்டாக பேசி, கடைசியில் என்ன ஆகும்? ஒருத்தருக்கொத்தர் குடும்பத்தில் சண்டை மிகும், மனஸ்தாபம் வரும். இதற்காகவே ராமாயணத்தில் என்னென்னலாம் தப்பு இருக்கு பார்க்கிறேன்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். ஓ, உனக்கு ராமாயணம் பிடித்திருக்கிறதா? இப்போ இந்த டிபேட்டில் நானும் நீயும் வேறுபட்டோமா? ஆகவே எனக்கு ராமாயணம் பிடிக்காது. உண்மையில் அவருக்கு பிடித்து கூட இருந்திருக்கும். இந்த டிபேட் வந்த வினை. அதனால் நம் குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கவும். ஏதோ டிவி டிபேட் எல்லாம் கேள்விகளாக கேட்டு அவரவர்கள் அபிப்பிராயத்தை சொல்லுகிறார்களே, எந்த கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்டாக இருந்தாலும் யாரும் பேசுகிறார்களே, அதை போல் குடும்பத்தில் நாமும் பேசி பார்ப்போம். இது வினையான விளையாட்டு. நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் என்று சொல்ல போக குடும்பத்துக்குள் மனஸ்தாபம் தான் மிஞ்சும். ஒரு ஸ்டாண்டும் யாருக்கும் வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது சிட்டும் ஸ்டாண்டும் பண்ணால் போதும்.
இதில் முக்கியமாய் பெரியவர்கள் இந்த டிபேட்டில் ஈடுபடவே வேண்டாம். என்னால் சற்று இளைஞர்களுக்கு பேசணும்னு தோணும், வயது இருக்கிறது, பேசுவார்கள். இல்லையிலே நீ சொல்லுவது தப்புன்னு நாம பேச போக அது தேவையற்ற விஷயத்தில் போய் முடியும். அதற்கென்று அவர்கள் தப்பான அபிப்பிராயம் வைத்துக் கொண்டிருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள்னு சொல்ல வரவில்லை. டிபேட் ஆக்க வேண்டாம் என்ற அளவில் சொல்லுகிறேன். அப்படி ஒருவேளை அவர்களுக்கு ஒரு விளையாட்டுத் துறையில் ஒரு அபிப்பிராயம் இருக்குமானால், நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது என்றாலும் சரி நீ சொல்லுவதுதான் சரின்னு ஒத்துக்கொண்டு விடுங்கள், ஒன்றும் குறையில்லை. இதனால் நமக்கு என்ன குறை? ஆனால் அதே சமயத்தில் தர்ம விஷயத்தில் எதை விட்டு கொடுத்து பேசக்கூடாதோ அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை சொல்ல வேண்டிய முறையில் எடுத்து சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் வீண் டிபேட்டை விலைக்கு வாங்கவே கூடாது. இது ஏன் சொல்லுகிறேன்? நாம பார்க்கக்கூடிய டிவி சீரியல், ஸ்டாக் ஷோஸ் இதெல்லாம் பார்த்தால் இதை போலவே கேள்வி கேட்டு கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்டிலேயே ஓடிக்கொண்டிருக்கும். அதை போல் குடும்பத்திலும் பண்ணலாம் போல் இருக்கிறது என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.